மச்சான் வரோம். என்னது சரி இந்த மீன் வந்து இன்னைக்கு குளத்துல ஆடி சாரமலை இதுல வெள்ளம் வந்திருக்கு. எங்க குற்றால வெள்ளம் மலையா? குற்றாலத்து தண்ணியா? மூலிகை தண்ணி வந்து உண்மையிலே சொல்ல போனா குற்றால தண்ணி தான். மூலிகை தண்ணி வந்திருக்கு. குளிச்சேரா இல்லையா? இது என்ன ஆகும்னா நம்ம குளத்துக்குள்ள விழுந்தோம்னா குளத்துக்குள்ளோட ஐர இந்த மாதிரி நெத்திலி மேல ஏறும். சரி. ஏறும்போது நம்ம மக்கள் இதை பிடிச்சி வேற மீன்கள்லாம் கெண்டெல்லாம் சாப்பிட்டா ருசி இருக்காது. இதை சாப்பிடும் போது தேனா இருக்கும். 6 சொட்டு ரத்தம் ஊறுது இடத்துல. 12 31 சொட்டு ஊறும் இந்த மீன் சாப்பிட்டா. அந்த மாதிரி இதை வச்சு மறுநாள் சாப்பிட்டா 61 சொட்டு. சரி, காலையில பிடிச்சாலும் பரவாயில்ல. இப்ப பிடிச்சி என்ன செய்வீர் இந்த மீனை? ஒண்ணும் இல்ல, இப்ப இது ஒரு பெரிய வேலையா கிடையாது. இது ஆயதுக்கே 3 நாள் ஆயிருமே. அந்த அளவுதான் கஷ்டமே பரவாயில்ல. 2 சருப்பு பொடியை போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு சரி ரேச 2 சுத்து விட்டு அள்ளி அப்படியே வெண்ணில அலசி அப்படியே போட்ட தேனா இருக்கும். ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. காலையில ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு பை அழுட்டு போச்சு, என்னையா செய்வீர்னு கேட்டேன். கிரைண்டர்ல போட்டு அரைச்சி அடை சுட்டுருவோம். அது கூட டேஸ்ட் இருக்காது. இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். 2 சருப்பு போட்டு அப்படியே மிஷின் தட்டி விட்டு சரி 2 சுத்து விட்டு. சரி, தண்ணி ஏகபோகமா வருது. செழிப்பு வந்துருமா இந்த வருஷம்? இல்ல, எப்பவுமே நம்ம இதெல்லாம் அது நம்ம எப்பவும் செழிப்பா தான் இருக்கும். இந்த தண்ணியில குளிச்சாலே உங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும். பூரா மூலிகை தண்ணி தான். இளநியா இருக்கு. எங்க இடமா குளிச்சிருப்பியா? சரி, இப்ப நான் வந்து இது நம்ம இடம் தான். அந்த இடம் இதுல இப்ப நான் வீடு கட்டலாம்னு இருக்கேன். வீடு கட்ட உங்களால அங்க விட மாட்டேன் மீன் பிடிக்க. அது ஒன்றும் பிரச்சனை. எங்களுக்கு கீழக்குடி பாலம் எப்படியாவது எங்களுக்கு ஒரு வாரம் கூட கிடைச்சிக்கும். அது நாங்க காலங்காலமா இதை ஏன்னா இது நம்ம இடத்த தான் வழியா நான் விட்டுருக்கேன் தண்ணி போவதுக்கு. இது மொத்தம் நம்ம இடம் தான். இது மொத்தம் அங்க வரைக்கும் கண் கட்டும் தூரம் வரைக்கும். அதுல கொஞ்சம் பாதை விட்டுருக்கேன் ஓடைக்கு நீர் வாரத்துக்கு. எங்களுக்கு இந்த புறம்போக்குகள் கொஞ்சம் கிடைக்கும். நாங்க சுதாரிச்சிருவீங்களா? தகுந்த மாதிரி மீன் அள்ளிக்கிடுவோம். உங்களுக்கு பாலம் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கேன். கீழே கூடி தண்ணி போற மாதிரி, மேல கூடி வீடு கட்டிடுவேன். எங்க மச்சான் டங்கா மச்சான் இருக்காரு. ஏதாவது செஞ்சிருவாரு. ஏதாவது ஒரு மெத்தடை கொண்டு வந்து இறக்கிடுவாரு. அவர் இறக்கத்தான் அவர். சரி, இப்ப இன்னைக்கு எத்தனை ஒரு 3 பக்கெட் பிடிச்சிருப்பீரா? காலையில இருந்து மீன் தான் பிடிக்கிறீ? 6 பக்கெட் போயிருக்கு. இத மாதிரி 6 பக்கெட் நம்ம மட்டும் கிடையாது. மக்கள் எல்லாம் சாப்பிட்டு வாஷிங் மிஷின்ல போட சொல்லிட்டீரா? அதெல்லாம் நம்மளுக்கு என்ன, கடைசியா கொண்டு போய் தான் 2 சருப்பு பொடியை போட்டு வாஷிங் மிஷின்ல 4 பூரா இன்னைக்கு ஊரே மீன் நாத்தம் தான் அடிக்கி. இல்ல, இந்த மீன் மணக்கும். இந்த மீன் எல்லாம் வீசும். கடலமா பெருத்துக்கிட்டு வீசும். இதெல்லாம் ஒரு குட்டி சாக்கு. நீ ஒரு குட்டி சாக்கு அள்ளிட்டு பண்ணி என்ன செஞ்சா? நான் அக்கம் பக்கம் பிள்ளைகளுக்கு சொந்தக்கார பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டியா? அள்ளி கொடுத்துட்டு இன்னும் பாக்கி கடைக்கு வந்திருக்கேன். ஒன்னும் இப்போ இதுக்கப்புறம் செட் ஆகாது. ஆமா, காலையில வரேன். சரி எல்லா மக்களும் கொஞ்சம் கொடுத்துருவோம். நாளை காலையில வேப்பப்படையா அது ஒரு இது ஆடு மாடு மாதிரி திங்க வீடு. ஆமா,